தெரியுமா? ஒரு ஹோட்டலில் பில்லுங்க இட்லிக்கு 33 ரூபா, மெதுவடைக்கு 33 ரூபா, கேஸுக்கு 9 ரூபா 50 காசா. டேய் என்னடா கொடுமை அப்படின்னு கேட்டால், நாங்கள் வெளிலேருந்து வாங்குகிறோம், அப்புறம் எங்கே வாங்குறது? உங்கள்கிட்ட தான் வாங்க முடியும். இவங்க போர் பண்ணிக்கிட்டு யாருக்கு பிரச்சனை? நமக்கு தான் பிரச்சனை. நம்ம ரத்தத்தை தான் உரியிறாங்க. இது இங்கே மட்டும்தானா? அப்படிலாம் கிடையாது. இந்த போரை ஆரம்பித்த அமெரிக்காவில் இதே நிலைமை தான் இன்றைக்கி. அது இந்த வீடியோ எண்டு முடியும் போது உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் சைனா ரொம்ப சைலண்ட்டாக இருக்குதுன்னு நான் சொன்னேன்ல, அது வைலண்ட்டாக ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கு. அதையும் இந்த வீடியோவில் வந்து நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். வெல்கம் டு விஜய் ஸ்டாக் 2.0. உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாத்தையும் உங்கள் உள்ளங்கையில் கொண்டாந்து சேர்க்கறதுக்கான ஒரு உன்னதமான சேனலாக தான் இதை நான் ஆரம்பிச்சிருக்கேன். நீங்கள் கொடுக்கும் மிகப்பெரிய ஆதரவில் இந்த சேனல் மேலும் மேலும் வரணும். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு நான் போடுற வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி விட்டு அப்படியே அந்த நோட்டிஃபிகேஷனை தட்டி விட்டேன்னு வச்சிங்களேன், நான் போடுற வீடியோ உங்களுக்கு டான் வந்து சேர்ந்துடும். அது மட்டும் இல்லாமல் லைக்கும் கமெண்ட்டையும் போடும்போது வீடியோ இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் ஆகி போகும் அப்படின்றதையும் நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். அமெரிக்கா ஈரான் மேலே இந்த போரை ஆரம்பிக்கும் போது என்னமோ அது நினச்சிச்சு ரொம்ப அசால்ட்டாக நம்ம ஈரானை தட்டி தூக்கிடுவோம். ஏன்னா அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய அந்த டயத்தில் ஈராக்கே நம்ம அடித்து தூக்கணும். அதுக்கப்புறம் லிபியாவை தூக்கணும், அதுக்கப்புறம் சிரியாவை தூக்கிட்டோம், இப்போ பாலஸ்தீனை தூக்கிட்டு இருக்கோம், காசாவை தூக்கிட்டு இருக்கோம். ஈரானை மட்டும் தூக்குறதுன பெரிய விஷயமா அப்படின்னு அமெரிக்கா ரொம்ப ஈஸியாக கணக்கு பண்ணிருச்சு இஸ்ரேல் அங்கே இருக்கிறனால. ஆனால் ஒரு விஷயத்த மறந்துட்டாங்க. நீ ஈராக்கை தூக்குறதுக்கே ஈரானோட உதவியில் தாண்டா நீங்கள் தூக்குனீங்கன்றதை மறந்துட்டீங்களேடா முட்டா பசங்களா அப்படின்றத இப்போ நம்ம ஞாபகப்படுத்த வேண்டியது இருக்குது ட்ரம்ப்புக்கு. ஏன்னா அதுதான் ஹிஸ்ட்ரி. ஈராக்குக்கும் ஈரானுக்கும் செட் ஆகாது. அந்த ஈராக்கை எப்படியாவது அழிக்கணுன்றதுக்காக அந்த டயத்தில் ஈரான் என்ன பண்ணுச்சு, இஸ்ரேல் கூட கையை கோத்துக்கிட்டு ஈராக்கை தாக்கி ஈராக்கில் நியூக்ளியர் பாம்பு உண்டாக்குறாங்கன்னு சொல்லி சதாம் ஹுசைனை தூக்கி தூக்கில் போட்டாங்க. கடைசியில் அங்கே போய் நியூக்ளியர் பாம்பு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. அன்னைக்கு செஞ்ச வினை இன்னைக்கு திருப்பி ஈரானுக்கு அடிக்குது. அதே காரணத்தை சொல்லி இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, அமெரிக்கா ஈரான் அட்டாக் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு தேவை ஈரானுடைய எண்ணெய் வளம், அதாவது அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய எண்ணெய் வளம். இந்த எண்ணெய் வளம் மொத்தம் அவங்க கண்ட்ரோலில் இருந்தால் தான் உலக நாடுகள் அனைத்தையும் அமெரிக்கானால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏன்னா நேற்றே நம்ம வீடியோவில் நம்ம சொன்னேன், ரஷ்யாவில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் எண்ணெய் வளம் இருக்கிறதுனால அமெரிக்கா எவ்வளோ தான் எண்ணெய் வளத்தை வச்சுக்கிட்டு நான் தான் பெரிய ஆள், எல்லாருக்கும் நான் தான் சப்ளை பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கெத்தில் அதை சொல்லணும்னு நினச்சா கூட ரஷ்யா ஒன்று இருக்கிறனால அவனால் சொல்ல முடியல. ஸோ இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அமெரிக்கா வந்து மாட்டிக்கிச்சு. அமெரிக்கா என்ன சொல்லுது, நாங்கள் ஈரான் அட்டாக் பண்ணுறதுக்கு காரணமே அவங்கக்கிட்ட நியூக்ளியர் பாம்பு இருக்கக்கூடாது. ஏன்னா நியூக்ளியர் பாம்பு இருந்துச்சுன்னா ஈரான் வந்து என்ன பண்ணும், எல்லா அரபு நாடுகளையும் அவங்க கண்ட்ரோல் எடுத்துடும், அவங்கள மிரட்டும் அப்படின்ற ஒரு காரணத்தை சொல்லி தான் ஈரான் அட்டாக் பண்ணுது. அப்படின்னா உங்ககிட்ட முதல்ல நியூக்ளியர் பாம்பு இருக்கக்கூடாதுடா அப்படி தான் கேட்குற மாதிரி இருக்கேன். ஆனால் அவங்க மட்டும் நியூக்ளியர் பாம்பு வச்சுப்பாங்களாம். அவங்க வச்சுக்கிட்டது பத்தாதுன்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு வேண்டிய நாடுகளுக்கு நியூக்ளியர் பாம்பை சப்ளை பண்ணுறாங்க. அதில் ஃபின்லாண்ட் அப்படின்ற இந்த நாடு வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நியூக்ளியர் பாம்பு அவங்க நாட்டில் வச்சுக்க கூடாதுன்றது அவங்க நாட்டு கொள்கையாக சட்டப்படி வச்சுருக்காங்க. பட் இப்போ அவங்க வந்து இந்த நேட்டோ நாடுகளில் சேர்ந்தனால அவங்க என்ன சொல்கிறாங்க, நீ ஃபின்லாண்டோட பிரசிடென்ட்டு, அது பிரச்சனை இல்லை ட்ரம்ப்பு, நான் வந்து என்னுடைய சட்டத்தை மாற்றுறேன், நீ வந்து நியூக்ளியர் பாம்பு இங்கே வச்சுக்க அப்படின்னு சொல்லி ஃபின்லாண்டில் இந்த பிரசிடெண்ட் வந்து ஒத்துக்கிறார். இப்போ இதில் என்ன சிக்கல் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த போர் வளர்ந்துக்கிட்டே போகுது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அது நமக்கு புரியணும்னா ரஷ்யா உக்ரைன் வாரை பற்றி நமக்கு தெரியும். ஏன் உக்ரைனை ரஷ்யா அடி நடிச்சிக்கிட்டு இருக்கு? ஏன்னா உக்ரைன் வந்து என்ன பண்ணுதுன்னா ஐரோப்பா நாடுகள் இந்த நாடுகள் கூட சேர்ந்துக்கிட்டு ரஷ்யாவை எதிர்க்குது. அப்போ ரஷ்யாவை எதிர்க்கும் போது இந்த நாடுகள் மூலியமாக ரஷ்யாவை, அதாவது உக்ரைன் வழியாக ரஷ்யாவை ரொம்ப ஈஸியாக அட்டாக் பண்ணிட முடியுன்றதுக்காக உக்ரைனை ரஷ்யா வந்து உக்கிரமாக அடிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஃபின்லாண்டில் கொண்டு போயிட்டு இந்த நியூக்ளியர் பாம்பு கொடுக்குறேன்றாங்க. ரஷ்யாவோட அடுத்த டார்கெட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃபின்லாண்டு தான். ஏன்னா ஐரோப்பிய நாடுகள் அது பக்கத்தில் வருது, அதுதான் ஃபின்லாண்டு தான் அடுத்த டார்கெட்டை அடிப்பாங்க. இப்போ இவங்க இந்த நியூக்ளியர் பாம்பு இங்கே கொடுக்குறாங்க அப்படின்னா அப்போ இந்த இடத்துல நியூக்ளியர் பாம்போடைய ஃபெசிலிட்டிஸை இன்க்ரீஸ் பண்ணுது ட்ரம்ப்பு. இது எதை நோக்கி போகுது அப்படின்றது நீங்கள் புரிஞ்சுக்கணும். வார் ரொம்ப பெருசாக போச்சுன்னா நான் உங்கள் கண்ட்ரி மேலே நியூக்ளியர் போட்டுருவேன் அப்படின்னு சொல்லாமல் சொல்கிற மாதிரி ஒரு வேலையை அமெரிக்கா ரொம்ப தந்திரமாக பண்ணிகிட்டு இருக்கு. இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க நேரத்தில் அமெரிக்கா என்ன சொல்லுதுன்னா, நாங்கள் வந்து ஆல்மோஸ்ட் ஈரான் அடித்து முடிச்சிட்டோம்பா, அங்கே ஒன்றுமே இல்லை அடிக்கிறதுக்கு, இன்னுமே எல்லாத்தையும் அழிச்சிட்டோம், அங்கே வந்து என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி ரொம்ப மெத்தனமாக பேசிகிட்டு இருக்கும்போது ஈரானில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாட்டுடைய இப்போ ரீசெண்டாக பிரசிடெண்ட் ஆகிருக்கார் பாருங்கள், அவர் அந்த நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா
அப்படியே அசால்ட்டாக மக்களை மீட் பண்ணிட்டு போகிறார். இப்போ ஈரானை பொறுத்த வரைக்கும் ஒரு கிளர்ச்சி உண்டாகும், அந்த கிளர்ச்சியை வச்சு அந்த நாட்டை வந்து 2ஆக டிவைட் பண்ணி நம்ம நினைக்கிற ஒரு அரசாங்கத்தை அங்கே அமைச்சிடலாம் அப்படின்றது தான் அமெரிக்காவோட எண்ணம். ஏன்னா இதை தான் காலங்காலமாக எல்லா இடத்துலையுமே பண்ணிகிட்டு இருக்கு. எப்படி உங்கள் நாட்டுக்குள்ளே நீங்கள் ரொம்ப சர்வாதிகாரம் பண்ணுறீங்க, மக்களை துன்புறுத்துறீங்க, அதனால கிளர்ச்சியாளர்கள் வந்துட்டாங்க, அப்போ இவங்களுடைய கோரிக்கை நியாயமானது தானே, அப்போ நீங்கள் இவங்களை வந்து அடக்குமுறை பண்ணுறதுனால நாங்கள் உங்களை அழிக்கிறோம், இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நாங்கள் உங்களை அழிக்கிறோம்டா அப்படின்னு சொல்லி அந்த கூட்டத்துக்குள்ளேயே 2 பேரை பிரித்து விட்டு வேடிக்கை பார்த்து அதில் குளிர் காஞ்சி வேலையை பண்ணுறது தான் அமெரிக்கா. நம்ம சிம்பிளாக சொல்லணும்னா ஊர் 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாடுன்னு சொல்லுவாங்கல்ல, இதில் கூத்தாடி அமெரிக்கா தான். இந்த ஊரை 2 ஆக்கி விட்டு எப்போ பார்த்தாலும் அதில் ஒரு கூட்டத்தில் வந்து இவங்க சப்போர்ட் பண்ணேன்னு போய் அதை அடித்து ஒழிச்சு கடைசியில் இவங்களுக்கு தேவையான ஒரு பப்பட் அரசாங்கத்தை அங்கே செட் பண்ணிவிட்டு இவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கெல்லாம் தலையாட்டக்கூடிய ஒரு பிரசிடென்ட் அந்த நாட்டில் இருப்பார். அதை தான் இப்போ லிபியா, சிரியா இது போன்ற எல்லா நாட்டிலுமே செஞ்சுருக்காங்க, இன்க்ளூடிங் ஈராக். இப்போ ஈரான்லேயும் அதை தான் செய்ய முற்படுது. என்னப்பா இவ்வளோ நாடுகள் எல்லாம் இங்கே சண்டை போட்டுக்கிட்டு இருக்குது, சைனா என்னையா ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது சைலண்ட்டாக இல்லை, அது ஒரு மிகப்பெரிய வேலையை பண்ணிகிட்டு இருக்கு. அது என்ன பண்ணுதுன்னு பாருங்கள். இந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் வந்து மிலிட்ரி அதாவது டேங்கர் மாதிரி, ஹெலிகாப்டர் மாதிரி எல்லாமே எதில் செய்கிறாங்கன்னா பலூனில் செய்கிறாங்க. இந்த பலூனில் ஏன் செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பலூனில் செஞ்சு அதை வந்து ட்ரையல் பார்க்குறது. இது இந்த பலூன் வந்து பீரங்கி மாதிரியே போகும், பலூன் வந்து ஹெலிகாப்டர் மாதிரியே வந்து இது பண்ணுற மாதிரி ட்ராவல் பண்ணுற மாதிரி அதுக்கு எல்லாம் செட் பண்ணி இதை வந்து ஒரு ட்ரையல் ரன் வந்து பெரிய லெவலில் வந்து சீனா பார்த்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா இங்கே சீனாவுக்கும் டைவானுக்கும் தான் பார்த்தீங்கன்னா எப்படி அப்படியே பயங்கர டக் ஆஃப் வார் போய்கிட்டு இருக்கு. தைவானை என்றைக்கு வேணால் அடிக்கலாம் அப்படின்ற ஒரு நிலையில் சீனா இருக்குது. ஏன்னா தைவானும் பார்த்தீங்கன்னா சீனாவுக்கு அகேன்ஸ்டான ஒரு நாடு தான். இப்போ தைவானை சுற்றி ஏகப்பட்ட சின்ன சின்ன போட்ஸ், அதாவது மீன்பிடி போட்டுகள் மாதிரி கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான போட்டை வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க. ப்ளஸ் தைவான் வந்து பார்த்திங்கன்னா செம்ம அடி வாங்கியிருக்கு. எதனாலனா இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் வந்து மூடி இருக்கனால. ஏன்னா அது வழியாக தான் அந்த நாட்டுக்கு தேவையான அனைத்து சப்ளையுமே அங்கே போகணும் அப்படின்னும் போது அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் மூடினால தைவான் அதுலேயும் மிகப்பெரிய லெவலில் ஸ்டக் ஆகி உட்காந்துருக்கு. அண்ட் அதே விஷயத்த இங்கே சைனா ஈரானுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்கன்னா, இந்த பொம்மை பீரங்கி, பொம்மை ஹெலிகாப்டர்லாம் செய்கிறாங்கல்ல, இந்த மாதிரி ஒரு யுத்தியை ஈரான் போரில் வந்து இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இது பலூனான்னு கேட்டிங்கன்னா பலூன் கிடையாது, ஒரு பாம் அட்டாக் நடக்குது, அது பக்கத்தில் ஒரு ஹெலிகாப்டர் இருக்குது. ஆனால் அந்த ஹெலிகாப்டர் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே ஆகலை. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வரைஞ்சி வச்சுருக்கதா சொல்கிறாங்க. அது வரைஞ்சி வச்சுருக்கதா இல்லை இந்த மாதிரி பொம்மை ஹெலிகாப்டரா அப்படின்றது இப்போ வரைக்கும் தெரியல. ஸோ இது அடுத்த நாடுகளை ட்ராப் பண்ணுறதுக்கான ஒரு ஈஸியான வேலை. ஏன்னா மெயினாக அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த பீரங்கி மற்ற விஷயத்தில் அடித்து தூக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பொம்மையை செட் பண்ணி அங்கங்கே வச்சுட்டோம்னா இவங்க சேட்டிலைட் இமேஜஸ் வச்சு தான் அமெரிக்கா போன்ற நாடுகள், இஸ்ரேல் போன்ற நாடுகள்லாம் ஈரானை வந்து ஏர்லேருந்து தாக்குறதும் சரி, மிசைல் மூலிமா தாக்குறதும் சரி. அப்போ இந்த சேட்டிலைட் இமேஜஸில் இது வந்து பொம்மையா இல்லை இது வந்து உண்மையான ஒரிஜினலா அப்படின்ற சந்தேகம் வரும். நீங்கள் கேட்கலாம், அது எப்படி பொம்மைக்கு இதுக்கும் தெரியாமல் போயிடும் அப்படின்னா, இந்த அதில் தான் ஒரு ஸ்பெஷாலிட்டி பண்ணியிருக்காங்க. இந்த பொம்மையும் பார்த்திங்கன்னா இந்த ஹீட் ரேடியேஷன், அதாவது ஒரு வண்டியை வந்து ஸ்கேன் பண்ணால் என்ன ரேடியேஷன் கிடைக்குமோ அதே செட்டப்பில் தான் இந்த பலூனையும் வந்து ரெடி பண்ணுறாங்க அப்படின்றது தான் இங்கே நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். இப்போ நம்ம இந்த விலைக்கு வருவோம். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ கேஸ் விலை வந்து ஏறிடுச்சு, அதனால நான் வந்து உங்கள்கிட்ட காசு வாங்குறேன், நம்மள்கிட்ட இட்லிக்கு காசு வாங்குறாப்புல. அது மாதிரி ட்ரம்ப் அங்கே வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் விலை எல்லாத்தையும் ஏற்றி வச்சுருக்காப்புல. ஆனால் நேற்று என்ன சொன்னார்னா, எங்ககிட்ட ஏகப்பட்ட எண்ணெய் வளம் இருக்குது. அமெரிக்கா மக்கள்கிட்ட ட்ரம்ப் சொன்னது என்னென்னா, நம்மக்கிட்ட எண்ணெய் வளம் வந்துருச்சு அப்படின்னா நம்ம தான் ராஜா, நமக்கு வந்து வேலை பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது, நமக்கு கோடி கணக்கில் பணம் வரும், நம்ம என்ன வேணாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அந்த மக்களை வந்து ஏமாற்றிருக்காப்புல. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லா நாடுகளையும், யூரோப்பு நாடுகள்லேருந்து சரி எல்லா நாடுகளையும் எண்ணெயோட விலை, கேஸோட விலை ஏறி இருக்குது, ஹைக் ஆகிருக்கு. அதுவும் பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் கிட்டத்தட்ட 11% வரைக்கும் ஏறி இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத நம்ம இனி வரப்போகிற வீடியோஸில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், ஒரு போர் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாகும்? சும்மா எடுத்தோடனே பண்ணிடலாமா? அப்படிலாம் முடியாது. அதுவும் இஸ்ரேலிருந்து ஈரானை தாக்குறதுக்கு எவ்வளோ செலவாகும்? அப்போ இஸ்ரேல் என்ன பண்ணுதுன்னா இந்த வாட்டி அவங்களுடைய பட்ஜெட்டை வந்து டபுள் மடங்கு ஏற்றுது. கிட்டத்தட்ட $13 பில்லியன், மில்லியன் கிடையாது, $13 பில்லியன் வந்து எக்ஸ்ட்ரா தர சொல்லி அமெரிக்கா கிட்ட இருந்து இஸ்ரேல் வந்து நிதியாக கேட்குது. அப்போ இதே மாதிரி செலவு அங்கே அமெரிக்காவுக்கும் நடக்கும். நாள் ஒன்றுக்கு அவங்க வந்து இந்த போருக்காக ஒரு நாளைக்கு $1 பில்லியன் செலவு பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட $100 கோடி வந்து ஒரு நாளைக்கு செலவு பண்ணுறதா அமெரிக்காவிலேருந்து வர ஊடகங்கள் சொல்லுது.
அப்போ $1 பில்லியன் இவங்க செலவு பண்ணுறாங்க, ப்ளஸ் இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா இந்த காசெல்லாம் எங்கேருந்து எடுப்பாங்க? இந்த காசெல்லாம் அந்த நாட்டு மக்கள்கிட்ட இருந்து தான் எடுக்கணும். இந்த நாட்டு மக்களை நான் சந்தோஷமாக வாழ வைக்கிறேன்னு சொல்லிட்டு வந்த ட்ரம்ப்பு கடைசியில் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த நாட்டு மக்களோட ரத்தத்தை உறிஞ்சிட ஆரம்பிச்சிருக்காரு. எதுக்காக? இன்னொரு நாட்டில் இருக்க வளத்தை சூறையாடுறதுக்காக. அமெரிக்கா வந்து இப்பயும் உலக நாடுகளை முட்டாள தான் ஆக்கிட்டு இருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஈரானை வந்து ஒன்றுமே இல்லை சீக்கிரம் முடிச்சிட்டோன்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கான வாய்ப்பே கிடையாது. அவ்வளோ ஈஸியாக ஈரானை முடிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது. ஏன்னா ஈரானில் ஒரு கிளர்ச்சி ஏற்படுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அங்கே வந்து பிரசிடெண்ட்டாக அப்படியே கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த நாட்டு மக்கள் இப்போ இந்த போராக இருந்தாலும் சரி, மற்ற விஷயமா இருந்தாலும் சரி, அதை வந்து அவங்க பெருசாகவே எடுத்துக்கல. அவங்களும் அதே மனநில தான் இருக்காங்க. நீ என்ன அடிக்கிறீங்களா, அதனால் எங்கள் நாடு உங்களை அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் தில்லா கெத்தாக தான் இருக்கிறாங்க. இது மிகப்பெரிய தலைவலி அமெரிக்காவுக்கு. இந்த போர் வந்து இனி போக போக இப்படி வளர்ந்துக்கிட்டே தான் போகும். இது அவ்வளோ சீக்கிரம் சுருக்கலை அப்படின்னா நாட்டுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய லெவலில் பாதிக்கும். இது பணக்காரங்களுக்கு பிரச்சனை கிடையாது, இந்த மாதிரி நாட்டை ஆள்றவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் யாருக்கு பிரச்சனை? நம்மளை மாதிரி பாமர மக்களுக்கு பிரச்சனை. இது அந்தந்த நாட்டு மக்களுக்கும் புரியணும், அந்த நாட்டு தலைவர்களுக்கும் புரியணும். இதுக்காக தான் உலக நாடுகள் வந்து யுனெஸ்கோ, WHO, லொசுக்கெல்லாம் வந்து ஆரம்பித்து வைக்கிறாங்க. ஆனால் அவங்களாம் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு தெரியல. வாயில் வச்சுட்டு விரலை வச்சுட்டு சூப்பிட்டு இருக்காங்க போல இருக்கு. மக்களே, எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு சாமானியனுடைய வாழ்க்கை ஒரு போர்னால், எந்தோ ஒரு நாட்டில் நடக்கக்கூடிய போர்னால் அங்கங்கே எங்கெங்கேயோ வாழ்கிறவனுக்கெல்லாம் எப்படி எஃபெக்ட் ஆகுதுன்றதை ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்கேன்னு நான் நம்புகிறேன். நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப கிளாரிட்டியாக புரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டு ஒரு சப்ஸ்கிரைபை போட்டு விட்டு அப்படியே கமெண்ட்டையும் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. மிகப்பெரிய நன்றிகள் உங்களுக்கு அப்படின்றத சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். See you on tomorrow with another video. Love you all. Take care. Bye bye.